அவரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவரை நம்பிட்டீங்களா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, அவரை நம்புனீங்களா? அவரை நம்புனீங்கன்னா வெட்கப்பட மாட்டீங்க. ஆமென். அவரை நம்பினவர்கள் முகங்கள் பிரகாசிக்கும். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று சொல்லி பாட போகிறோம். ஆமென். தெரிந்த பாடல் நல்ல கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். மீண்டும் சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர் தானே என் துணையானி, என் கேடகமும் என் மகிமையும் நீர் ஆண்டவரே. இனி ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டீங்கப்பா. ஆமென். உம்முடைய நாமத்தை நம்பினவர்களுக்கு ஒரு நாளும் நீ தீங்கை கொடுக்கிற தேவன் அல்ல. நீ நன்மையினால் நிரப்புகிறவர், நீ நன்மையினால பூரண வரங்களினால நிரப்புகிறவர். இந்த மாலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ராஜா. எஸ் ஜீசஸ். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. கரங்களை தட்டி உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். கொஞ்சம் சிரிச்சு நல்லா உற்சாகமாய் பாடலாமா? ஆமென். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவரை நம்புகிற மனிதர்கள் யாவரையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புகிற மனிதர்கள் யாவரையும் அவருடைய நன்மையினால அவர் மூடுகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். சொல்வாமா மீண்டுமாக? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை.
குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டுமாக சொல்லுமா, குற்றப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல உங்கள் தலை குனிந்ததோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். இந்த நிலையில்லாத உலகத்தில் நாங்கள் யாரை நம்புவோம் ஆண்டவரே? நாங்கள் யாரை நம்புவோம்? நேற்று நாங்கள் நம்பின மனிதர்கள் இன்றைக்கு ஒருவேளை மாறி இருக்கலாம், நாளைக்கு ஒருவேளை மாறலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்றவங்க மாத்தோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுறவங்க, கர்த்தர் உங்களை அக்கினியினாலே புடமிடுவது எதற்கு தெரியுமா? உங்களை கர்த்தர் பொன்னாக விளங்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க செய்ய போகிறார். எஸ், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுகிறார். வாய்களை திறந்து பேசுங்க, 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 பேசுங்க. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்று சொன்னீரே. எங்களுக்குள்ள இருந்து இப்பொழுது ஒரு ஜீவ நதி புறப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதி புறப்படட்டும். Yes, Jesus. Yes, 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 yes. இந்த இடம் முழுவதுமாய் கர்த்தருடைய மகிமை. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம், முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, உச்செழிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. Yes,
இருக்கீங்க என் பேச்சுல என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லல சிரடடடடடமாச்சரடா ஓ கலந்திருக்கீங்கப்பா எஸ் ஓ என் நினைவுல என் உணர்வுல எஸ் அன்பினாவியானவரே நீங்க சொல்லுங்க விலையேற பெற்றவரை ஆராதிக்கிறோம் அவர் விலையேற பெற்றவர் நமக்காக தன் சொந்த ரத்தத்தையே தந்த தேவன் எஸ் விலையேற பெற்றவரே விலையேற பெற்ற ஆவியானவரே எஸ் ஜீசஸ் என்னை ஆளும் அன்பினாவியே என்னையாலும் பரிசுத்தரே அன்பினாவியே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே நீங்க சொல்லுங்க ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் விலகாத முன் செல்லும் மேகம் நீ விலகாத விலகாத மேகமே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத எஸ் இம்மட்டும் நம்மை விலகாத நிழலாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்த அதே மேகம் எஸ் அவர் மேகம் நம்முடைய பாதுகாப்பு அவருடைய மேகம் தான் நம்மை பாதுகாக்கும் எஸ் வனாந்தரத்துல அந்த உஷ்ணம் தாக்கி யாரும் மறிக்காதபடிக்கு பாதுகாத்தது அந்த மேகம் தான் உங்களையும் பாதுகாக்க போகிறது எது தெரியுமா கர்த்தருடைய மகிமையான அந்த மேகம் உங்களை சூழும் பொழுது அது நம்மை பாதுகாக்கிற மேகம் எஸ் ஜீசஸ் வேதம் சொல்லுகிறது மகிமை உள்ளதன் மேல் எல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி எஸ் ஜீசஸ் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல இருக்கும்னு சொன்னா கர்த்தருடைய மேகத்தின் மேகம் உங்கள் மேல இருக்கும்னு சொன்னா உங்கள் மேல பாதுகாப்பு இருக்கும். எஸ் ஜீசஸ், நன்றி ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே
பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் அன்பே, என் அன்பே, ஆராதனையுடைய உச்சகட்டம் எது தெரியுமா? கர்த்தரோடு கூட நம்ம இணைவது, கர்த்தரோடு நம்ம ஒரே ஆவியா இணைகிறோம்ல. That intimacy is worship. Worship is not singing. Worship is not praising God. Worship is intimacy. அவரோடு கூட இணைவது, அவரோடு கூட இணைவது. எஸ் எஸ், ரகசிய அறைக்குள்ளே அவரோடு கூட இணைவதுதான் ஆராதனை. கொஞ்ச நேரம் வாயில திறந்து அந்நிய பாஷைகளை பேசுறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அவன் தேவனோடு பேசுகிறான், அவன் தேவனோடு பேசுகிறான், அவன் தேவனோடு பேசுகிறான். அப்படியே உங்கள் முகங்களுக்கு முன்பாக அவரை கொண்டு வாங்க. Yes, Jesus. Let's just imagine his face. அவருடைய முகத்தை உங்களுக்கு முன்பாக வைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர் உங்களுக்காக பட்ட அடிகளை யோசித்து பாருங்க. அவர் முகத்தை உங்களால பார்க்க முடியுதா? Yes, Jesus. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அவரை பார்த்து சொல்றீங்களா? என் அன்பே, 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 என் அன்பே. சொல்லுவோம், என் அன்பே, 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 என் அன்பே. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும், உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. நீங்க பாடுங்க. Yes, God is restoring your relationship. கர்த்தர் உங்களுடைய உறவை அவர் புதுப்பிக்கிறார். நீ இழந்து போன, கர்த்தரோடு இழந்து போன ஜெப வேலைகளை கர்த்தர் புதுப்பிக்கிறார். எஸ் 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 எஸ், அவருடைய பிரசன்னத்திலே விழுந்து கிடக்கிற நேரங்கள், ஆமென், எஸ் ஜீசஸ், ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த அந்த தாகம் கொஞ்சம் கொஞ்சமா தணிந்துருச்சுல. இந்த மாலை வேளையில கர்த்தர் அதை புதுப்பிக்கிறார். எஸ் ஜீசஸ், அவரை பார்த்து என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் அன்பே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய விலையேற பெற்ற அன்பிற்காக நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே தந்து, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு எதிரான எல்லா கையெழுத்துகளையும் நீர் குலைத்து போட்டு
புதிய உடன்படிக்கை என்று உம்முடைய இரத்தத்தினாலே நீர் எழுதியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது எவ்வளோ அன்பு ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் உம்மை விட்டு தூரம் சென்றாலும் உம்முடைய அன்பு, எப்படி அந்த கெட்ட குமாரன் அப்பா விட்டு தூரம் சென்று அவன் திரும்பி வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பா 2 கரங்களையும் விரித்து வா மகனே என்று சொல்லி அணைத்து கொண்டு அவனுக்கு முத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சிலரை கர்த்தர் முத்தம் செய்கிறார், சிலரை கர்த்தர் வெறுக்கவில்லை. நீங்க யோசிக்கலாம், நான் அப்பா விட்டு போயிட்டனே, அப்பா விட்டு நான் தூரமா போயிட்டனே. ஆனா இன்னும் நீங்க அவரோட பிள்ளை தான். நீங்க ஒருவேளை தூரமா போனாலும் அவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பாவோட பிரசன்னத்துல வருவீங்கன்னு சொன்னா, அப்பா உங்களுக்காக முத்தம் கொடுத்து, கையில உங்களுக்கு மோதிரத்தை கொடுத்து, அத்தாரிட்டியை உங்க கரங்கள்ல கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன் சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆமென், 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 ஆமென். சின்ன பிரச்சனை தானே எதையும் கண்டுக்காம விட்டுறாதீங்க. ஒரு சின்ன வார்த்தை உங்க லைஃப்ல பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். கேஷுவலா யாராவது சொன்ன அந்த வார்த்தை, அவங்க உங்களை பார்த்த லுக்கு உங்களை ஹர்ட் பண்ணுதா, தயவு செய்து உடனே அட்டன் பண்ணி அந்த வார்த்தை எடுத்துருங்க, அந்த காயத்துல இருந்து வெளியே வந்துருங்க. ஏன்னா சிலருடைய வார்த்தைகள் விஷம் மாறி உள்ளேயே இருந்து உங்களை சாகடிச்சிடும். கொமோடோன்னு சொல்லி உடும்பு இருக்கு பாத்தீங்களா, உடும்பு. இந்த உடும்புக்கும் ஒரு பெரிய எரும மாட்டுக்கும் போட்டி வச்சா இந்த உடும்பு என்ன பண்ணும், இந்த எரும மாட்டு கிட்ட போய் போராடாது. ஏன்னா அந்த எரும மாடு தன்னுடைய கொம்புனால இந்த உடும்பை குத்தி தூக்கி சின்ன பண்ணமாக்கிடும். ஆனா இந்த உடும்பு என்ன பண்ணும்னா நைஸா போய் அந்த பெரிய எருமாட்டுடைய காலை கடிச்சு விட்டுரும். அதுகிட்ட ஒரு பயங்கரமான விஷம் இருக்குது. அந்த விஷம் அந்த எரும மாட்டு மேல அது நக்கி அதை கடிச்சு விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த எரும மாட்டுக்கு எதுவுமே ஆகாது. அவர் பாட்டுக்கு அங்கிருந்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஆனா கடிச்சு ஒரு நாள்ல காயம் பெருசாகும். 3வது நாள்ல அந்த எரும மாட்டுக்கு ஒரு ஃபீவர் வரும். 7வது நாள்ல அந்த எரும மாடு கொலாப்ஸ் ஆகி கீழே விடும். பிறகு திருப்பி எழும்பாது. ஏன்னா அந்த விஷம் அது தலைக்கு ஏறி அந்த ஹார்ட்டை நிறுத்தி அது செத்தே போயிடும். சிலர் நம்மோட கூட நல்லா இருப்பாங்க, அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை, உங்களை பத்தி ஒரு தவறான வார்த்தை, உங்களை பத்தி ஒரு புரளி, அந்த வார்த்தை உங்களோட மனசுல ஏத்திக்கிட்டு அவங்கள மன்னிக்காம அந்த வார்த்தையை நீங்க நம்பி அவங்க சொல்ற பேசுற புரளிய உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா அது விஷம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களை வாழ விடாது, உங்களை துரத்தும். மனுஷர் பேசுற அந்த பாஷை, அந்த வார்த்தைகளை குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வேற, ஆனா உங்களை அழிக்கணும்னு சொல்லி சில வேளையில நண்பர்கள் கூட நமக்கு எதிரிகளா மாறிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உன்னை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அழகா வந்து பத்த வச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? Be careful about what words you take inside. Sometimes some people's opinions and words come out of jealousy. கூடவே இருப்பாங்க, ஆனா உங்க மேல பொறாமையினால இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றாங்கல்ல, நீங்க வேதனைப்படுறத பார்த்து ரசிப்பாங்க சில பேர். எனக்கு ஆரம்பத்துல அது புரியல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. சில பேர் வந்து இருக்கவே வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அண்ணே உங்களை பத்தி இவங்க சொல்றாங்க, அப்படி அவங்க இப்படி சொல்றாங்க. சொல்றவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா அதை சொல்லி நான் ரியாக்ஷன் என்ன பண்றேன். இப்படி வந்து விஷத்தை கக்கிட்டு போற நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, அப்படி யாராவது பேசினாங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க. என்னை பத்தி உங்ககிட்ட ஒன்று சொன்னாங்கன்னா அந்த அவங்க அபிப்பிராயம், அதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க, அது நல்ல இன்டென்ஷன் இல்லையே, அது உங்க மனசுல வச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க பேசுற வார்த்தைகளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. யார் உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பத்தி என்னென்னமோ பேசினாங்க. பேலியாளின் மனுஷன், அவரு வந்து விபச்சாரிக்கு பிறந்தவர்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெயல்சபூல் அவர் மந்திரம் செஞ்சுதான் பிசாசு துரத்துறாருன்னு சொன்னாங்க. இவ்வளவு சொன்னாலும் அவர் அசரவே இல்லையே. பிலாத்து அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா நீ தான் யூதருக்கு ராஜாவா? அவர் ஒன்னும் பேசல, அமைதியா இருந்தார். சம்டைம்ஸ் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். வாழ்ந்து காண்பிக்கணும். சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த போது அந்த பிலாத்துக்கெல்லாம் என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. உங்களையும் கர்த்தர் எழுப்புவார். உங்க வாழ்க்கையிலையும் நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த சம்பாஷணைகளை please avoid those conversations with those people, because the Bible says in 1 Corinthians chapter 15 verse 33, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். Please stop
scrolling those Instagram pages. Please stop scrolling those YouTube reels and shorts. இத நிறைய பார்த்து தேவையில்லாம கிண்டல் அடிக்கிறது, தமாஷுன்னு சொல்லி காமெடின்னு சொல்லி மற்றவங்க விழுகிறத பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் சிலர் பேசுற கெட்ட வார்த்தைகளை கேட்கறது, ஆகாத சம்பாஷணைகள், அது தேவையில்லை. தயவு செய்து உங்க நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. Let God's word get inside. Be in a good atmosphere, constructive atmosphere. கடவுள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறார். உங்க வாழ்க்கையில நச்சுத்தன்மை வாய்ந்த வார்த்தைகளை உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க. கடவுள் உங்களை பத்தி பேசுற நல் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த நாள் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். God bless you. என் செய்தியின் தலைப்பா தாங்க, விக்டரி இஸ் மை நேம். உங்க பேர் என்ன? வெற்றி. விக்டரி இஸ் மை நேம். விக்டரி இஸ் மை போர்ஷன். விக்டரி இஸ் மை நேம். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு பிரகடனப்படுத்த சொன்னார். வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Somebody shout amen. யாரா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாயில கொழுக்கட்டை வச்சு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா சொல்லுங்க, எப்பொழுதும். அது இழுத்து சொன்னீங்கன்னா அதுல ஒரு அழகு இருக்கு, தெரியுமா? சொல்லுங்க பாபா, அப்படி சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, எல்லா இடங்களிலேயும். உங்களுக்கு இந்த மாதம், இந்த வருஷம் வெற்றி எங்கெல்லாம் கிடைக்க போகுது? எப்பெல்லாம் கிடைக்க போகுது? எப்பொழுதும், எல்லா இடங்களிலேயும். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, என் பேர் விக்டரி. மை நேம் இஸ் விக்டரி. உங்க பேரையே கர்த்தர் இன்னைக்கு மாத்த போறார். உங்க ஐடென்டிட்டியை மாத்த போறார். ஏன்னா நீங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவை உடையவள். உங்களுக்குள்ள கிறிஸ்து, நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் ஜெயாளி, அப்ப நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்க. I'm a victor. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு வெற்றியாளர். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் என்னங்க? Victory is my name. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தம்பி, என்ன ஸ்கேல் இருக்கீங்க? எஃப்ல இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு புது பாட்டு உருவாவதாக. எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, வெற்றி என்னுடைய பெயர். வெற்றி, புது பெயர். யாருக்கெல்லாம் புது பெயர் வேணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பேரு இனிமேல் அழுமூஞ்சி இல்ல, என் பேரு ஜெயாளி. ஜெயாளிலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் எடுக்க போறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஐடென்டிட்டியை மாத்த போறார். இந்த வருஷம் நீங்க அழுது புலம்ப போகிறது இல்ல, வெற்றி மேல வெற்றி வந்து உங்களை சேர போகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. But thanks be to God who always leads us into Christ's triumphal procession. இங்கிலீஷ் வேதாகமம் சொல்கிறது, அவர் நம்மை வெற்றி கொடுக்கிறது மட்டுமல்ல, வெற்றி பவனி கொண்டு போவாராம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஃபாதர் இந்த பாட்டை எங்க இருந்து எழுதுறான்னு நினைக்கிறீங்க? ஃபாதர் வசன ஆதாரம் இல்லாம எழுதவே மாட்டார். வெற்றி பவனி செல்வேன்னு நம்ம சும்மா பாடுறது இல்லைங்க, பைபிள்ல இருக்குது. He will lead us in Christ's triumphal procession.
அவர் வெற்றி பவனியிலே அழைத்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வெற்றி பவனியில கொண்டு போவார். நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர போறாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. ஆமென். Incidentally, my real name is also Victory. என் பேரு ஆல்வின் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒரு வின் இருக்குது பாரு. ஆனா எனக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் எனக்கு புரியல. கொஞ்ச நாள் புரிஞ்சு. ஆல் ஆல் அப்படின்னு சொல்லும் போது ஆல் கிடையாது, அது வந்து எல். சொல்லுங்க, எல். எல்னா என்ன தெரியுமா? தேவன் என்று அர்த்தம். பார்த்திருக்கீங்களா? எல் எலியோன், எல் ஷடாய். எல் அப்படின்னா தேவனுடைய நாமம்னு அர்த்தம். அப்ப என் பேர் என்னன்னு வச்சிருக்கிறாங்க எங்க பெற்றோரு? கர்த்தர் ஜெயிக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம ஜெயிக்க போறோம். உங்க பேரையே கர்த்தர் வெற்றியா மாத்திட்டாரு. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விக்டரி இஸ் மை நேம். என் பேர் வெற்றி, என் பேரு ஜெயாளி. உங்க ஐடென்டிட்டியை கர்த்தர் இந்த வருஷம் மாத்த போறாருங்க. எங்க போனாலும் நீங்க கர்த்தருடைய வெற்றியை, அவருடைய வாசனைய நீங்க பிரஸ்தாபம் பண்ண போறீங்க. சொல்லுங்க ஆமென். வெற்றியாளர் தான் யார் தெரியுமா? He is a problem solver. எழுதி கொள்ளுங்க. A victorious person is a person who will solve the problems. நான் பிரச்சனையை உருவாக்குறவன் இல்ல, நான் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக இந்த வருஷம் மாற போகிறேன். I am going to become a problem solver. I am not going to become a problem. சொல்லுங்களேன், சொல்லுங்க. I am not going to become a problem. I am going to be a problem solver. இந்த சபையில ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறீங்க. எழும்பி நில்லுங்க ஒரு நிமிஷம். வாலிப பிள்ளைங்களாம் எழும்பி நில்லுங்க. திருமணமாகாதவங்களாம் வாலிபர்கள். இதுக்கு மேல எப்படி சொல்றது? கையை உயர்த்துங்க. யாருக்கெல்லாம் வெற்றி வேணும்னு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறீங்க, கையை உயர்த்தி கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. I see a prophetic sign over you. இந்த சபையில நிறைய யூத்த பயங்கரமான வெற்றிகளை கர்த்தர் கொடுத்து உயர்த்த போறார். You are going to be victorious this year. இந்த UPSC எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்க இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த சென்னை பட்டணத்துக்கு வெட்கப்படுத்த அழைத்து கொண்டு வரவில்லை. உங்களை ஜெயாளியாக திருப்பி அனுப்ப போகிறார். You will be victorious, saith the Lord. You will be victorious, victorious, victorious. அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்காக வச்சிருக்காருன்னா, நம்மளை வேற லெவல்ல அவர் இந்த வருஷம் ஜெயத்தை கொடுக்க போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழே யுத்தம் இல்ல, மேலதான் யுத்தமே இருக்குது. நீங்க மாம்சத்துல போராடுறதை நிறுத்திட்டு ஆவியில போராடினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். The problem is we should not and we should avoid fighting in the flesh because this battle is on a different ground. ஒரு பெரிய கழுகு ஒன்று, அந்த கழுக ஒரு பாம்பு கொத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பாம்பு ரொம்ப சீறிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பாம்பு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கழுகு தன் இரையை சாப்பிட விடாம இந்த பாம்பு பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த கழுகுக்கு ஒரு கோபம் வந்துச்சு பாருங்க. இந்த கழுகு என்ன செய்தது? தன்னுடைய கால்களால் அந்த பாம்புடைய தலையை பிடிச்சுக்கிட்டு செட்டைகளை அடிச்சு மேல எழும்ப ஆரம்பித்தது. மேல ஏற 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 அந்த கழுகு மேல உயர எழும்ப 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 something happened. அதுவரை முறுக்கிக்கிட்டு இருந்த பாம்பு திடீர்னு ரப்பர் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? பாம்புடைய விஷமோ வீரியமோ தரையில மட்டும்தான் வல்லமையா இருக்கும். மேல ஆல்டிடியூட் ஏற ஏற பாம்புடைய விஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் சர்ப்பத்தின் வல்லமையை இந்த வருடம் ஆண்டவர் உங்களை வேற
லெவல்ல பயன்படுத்த போறார். உங்க பிரச்சனைகளை உயரமாய் எடுத்துக்கொண்டு போக உங்க ஜெபத்துல ஆவியில கொண்டு போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம், இந்த வருடம் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அவருடைய பெயரே ஜெய கிறிஸ்து. He is the victor. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் எப்படி விழுங்குவாரா? ஜெயமாக. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஏன் ஜெயிப்பார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில், மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல போறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God, He gives us victory through our Lord Jesus Christ. எழுதிக் கொள்ளுங்க, உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு விக்டரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். ஏன்னா நீங்க உள்ள தோத்துட்டீங்கன்னா வெளியே தோக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மனசுல நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க தோல்விக்கு தான் நேரா போவீங்கன்னு. இப்ப முதலாவதாக நமக்கு தேவை, we need a victory internally, we need a victory personally, we need a victory in our individual life. தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு மனிதன் ஜெயிக்கிறானோ அவன் எல்லாவற்றிலும் ஜெயமா இருப்பான். அவன் யார்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதில்லை, மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பர்சனல் லைஃப்ல இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். யாரெல்லாம் சத்தமா கையை உயர்த்தி ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம், இந்த வருஷம் நான் வெற்றியாய் வாழ்வேன். நீங்க பாவத்துக்கு மேல வெற்றி எடுத்துட்டீங்கன்னா, write it down. If you win over sin, if you win over temptation, you will win over guilt, you will win over shame, you will win over fear. நீங்கள் பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து விட்டால் உங்களுக்கு பயத்தின் மேல் வெற்றி வரும். உங்களுக்கு குற்ற மனசாட்சியின் மேல் வெற்றி வரும். உங்கள் நடைகள் உறுதியா இருக்கும். பிசாசு வந்தா நீங்க பயந்து ஐயோ இவன் எனக்கு ஏதாவது தீமை செஞ்சிருவான், ஏன்னா என் பையில ஓட்டை இருக்குதே, என் வாழ்க்கையில ஒரு ஓட்டை இருக்குதே, there is a breach in my wall. வீடை பூட்டாம வந்துட்டீங்கன்னா திருடன் வந்துருவானோன்னு பயப்படலாம். நல்லா வீட்டை டைட்டா இழுத்து பூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எதை பத்தியும் கவலை இல்லை. This year God wants to let you know, அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்த போகிறார். உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் பாதுகாக்க போகிறார். He is going to strengthen your, உங்களை சுத்தி கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பெரிய பாளையத்தை தாண்டி பிசாசு உள்ள வர முடியாதுங்க. ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மறைஞ்சிருக்க போறீங்க. உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஆமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am ready. நான் ரெடி ஆயிட்டேன். பாத்தீங்களா, கோட்டு சூட்டை போட்டு வந்துட்டேன். இனிமேல் இப்படிதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வெற்றியாளனை போல நடக்க போறேன். இங்க பாருங்களேன், நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படிதான் உலகம் ட்ரீட் பண்ணும். நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ, நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் உலகம் பார்க்கும். நீங்க உங்களை ஜெயாலியா பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க வெட்டுக்கிளிகள், அவங்க ராட்சதர்கள். நாங்க அதனாலதான் அவங்க தோல்வியை தழுவினாங்க. அதனாலதான் 40 வயசுக்கு மேல
இருந்த யாரும் இஸ்ரவேலுக்குள்ள போகல. ஒரு தலைமுறையே கானானுக்குள்ள போகாம போயிருச்சு. ஆனா ஒரு சின்ன தாவீது இருந்தான், பெரிய கோலியாத்து, ராஜாவே பயப்படுறாரு. ஆனா அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இந்த சின்ன தாவீது தைரியமா சொல்றார், இஸ்ரவேலின் ராணுவங்களை நிந்திக்கிற விருத்த சேதம் இல்லாத இந்த மனுஷன் யாரு? இவன் யாரு? நான் அவனை முறியடிப்பேன். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்றது எனக்கு முக்கியம் இல்லை. உங்க பிரச்சனையில தேவ நாமம் இன்வால்வ்டா இருக்கு. Somebody said amen. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நான் தோற்றா ஆண்டவர் தோற்றது மாதிரி. அப்ப ஆண்டவர் உங்களை தோக்க விடுவாரா? அப்ப உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவாரா இல்லையா? பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். ஏன்னா பைபிளை நான் நிறைய வாசித்து பார்க்கிறேன். எல்லா இடத்துலையும் அவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உண்டு கிடையாது எந்துன்றார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? உங்களுக்காக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வருஷம் என்ன செய்யணும்? சும்மானா சும்மா இருக்க கூடாது. சத்துருக்கிட்ட பேசாதீங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. சில பேர் நான் சும்மா இருப்பேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், சும்மா இருப்பேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், சும்மா இருப்பேன். ஆண்டவர் சொன்னது, சத்துருக்கிட்ட பேசாத, நீ சும்மா ஓரமா. நம்ம மெட்ராஸ் பாஷையில சொன்னா, நீ கம்னு கடை, அவரு பார்த்துக்குவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கம்முன்னு கடை. சில பேர் சந்தோஷமா மனைவிகிட்ட சொல்றாங்க, நீ கம்முன்னு கடை. அல்லேலூயா. சும்மா வாய வச்சு என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? புறமா என்கிட்ட கொண்டு வந்து சொல்றான், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறாரியா? அவர் சொல்றார், டெய்லி என்ன திட்டுறா, எதுக்குமா திட்டுறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறாரு, அதுக்கு நாளைக்கு கல்யாணம் யார் பண்ணுவா? நான் கேட்டேன், பிள்ளை எத்தனாவது படிக்குது? எல்கேஜி. அது எல்கேஜி படிச்சு, அது 5th ஸ்டாண்டர்ட் வந்து, அது 10th ஸ்டாண்டர்ட் வந்து, அது 12th எழுதி காலேஜ் முடிச்சு, அதுக்கப்புறமா கல்யாணம். அடுத்த 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதுக்கு அந்த அம்மா அப்பவே வந்து என்ன சொல்லுது? என்னத்தையா பண்ண போற, என்னத்தை பண்ண போற? சோ அவங்க மனசுல ஒரு பயத்தை பிசாசு விதைச்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு உடனே ஒன்று சொல்றேன், இந்த வருஷம் உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாம சொல்லணும், கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிறார். எழுதி கொள்ளுங்க. ஹீப்ரு லாங்குவேஜ்ல வெற்றி என்பதற்கு என்ன பெயர் என்பதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக நிட்சாஹோன். நிட்சாஹோன் நிட்சாஹோன் அப்படின்னா விக்டரின்னு அர்த்தம். நெட்சாக், NETSACH, நெட்சாக் என்று சொன்னாலும் வெற்றியின் அர்த்தம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 Chronicles chapter 29 verse 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும், மகிமையும் ஜெயமும், ஜெயமும், மகத்துவமும் உம்முடையவைகள். யாருடையவைகள்? உம்முடையவைகள். அவர் பெயரே வெற்றி. அவர்கிட்ட தான் இருக்குது வெற்றி. அப்படியான நான் விசுவாசிக்கிறேன், அவர் பெயரை சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்றத புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் பேரை சொன்னா வெற்றி கிடைக்கும். அவர் பேரை சொல்லலன்னா வெற்றிக்கு வெற்றி கிடைக்காது. ப்ராஃபஸி புரியலையே உங்களுக்கு? வெற்றிக்கு வெற்றி வேணும்னா யார் பேரை சொல்லணும்? இயேசுன்ற பெயரை சொன்னா
உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வெற்றி என்பது வெளியில இருந்து வரதில்லை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 15:57, 2 கொரிந்தியர் 2:14, இந்த 2 வசனத்தை நீங்க மனப்பாடமா சொல்லணும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னாவே என்ன அர்த்தம்? நன்றின்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இந்தியாவுடைய ஹீப்ரு பெயர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? வாழ்க்கையில நீங்க பாதி நாள வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்தியாவுடைய ஹீப்ரு நேம் என்ன? இந்தியாவுடைய ஹீப்ரு நேம் என்ன தெரியுமா? ஹோடு. HODU, ஹோடு. ஹோடுனா என்ன தெரியுமா அர்த்தம்? கிவ் தேங்க்ஸ் அர்த்தம். அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற ஆராதனை அவ்வளவு சூப்பரா இருக்குதா? அதனாலதான் இந்தியா எப்போதுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதா? அதனாலதான் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள். இந்தியா பாட வேண்டிய பாட்டு அது. ஏன்னா இந்தியாவுடைய பேரு நன்றின்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹோடு. போட்டு செக் பண்ணி பாருங்க. சும்மா நீங்க கூகுள் சர்ச்ல போட்டு பாருங்க, வாட் இஸ் இந்தியாஸ் ஹீப்ரு நேம்னு போட்டு பாருங்க, வரும். ஹோடு. ஹோடு. கர்த்தர் நிறைய ரகசியத்தை இந்த ஆண்டு நமக்கு சொல்லி தர போறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம துதி பலிகளை இந்தியர்களா செலுத்த போறோம். இந்தியாவை கர்த்தர் துதிக்கிற நாடாக, ஜெயம் எடுக்கிற நாடாக, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது நம்ம சொல்ல சொல்ல தேவன் நமக்கு வெற்றிகளை இந்த ஆண்டு தர போகிறார். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ என்னுடையது. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லட்டுமா? யுத்தம், தோல்வி, ஜெயம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடையது. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உருவாகிட்டே இருக்குது. என்ன உருவாது? வெற்றி உங்களுக்காக. எனக்கு பாட்டு உருவாகிட்டு இருக்குது. என் பிரச்சனை எனக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போறது பெரிய கஷ்டங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டான்ஜென்ட்ல இருக்கிறீங்க. எல்லாத்தையும் கிணத்துக்குள்ள இருந்து தூக்கி வாங்கடாடு அப்படின்னு நானே 10,000 பூஸ்ட் குடிக்கணும் போல இருக்கு. சோர்ந்து போறவங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தப்பிச்சிட்டீங்களே. 1-2 மாத்தோன்னு நினைச்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழித்திருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வர போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. Deuteronomy 20:4 says something like what I have been emphasizing. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக உங்க சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? For the Lord your God is the one who goes with you to fight for you against your enemies to give you victory. உங்களோட போறவர் யாருன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக கூட வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோட வருகிறாரு. இந்த வருஷம் எனக்கு எல்லாம் வெற்றியாய் முடிய போகிறது. உங்க கூட வர்றது யாருங்க? கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதாலே தோல்வி எனக்கில்லையே. சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதாலே தோல்வி எனக்கில்லையே. வெற்றி என் பெயரே, அல்லேலூயா. வெற்றி என் பெயரே, அல்லேலூயா. வெற்றி என் பெயரே. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதாலே தோல்வி எனக்கில்லையே. தோல்வி எனக்கில்லையே. வெற்றி என்
எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஜெயம் தர போறாருங்க. இன்னைக்கே உங்க பைபிள்ல எழுதி வச்சுக்கோங்க, this year is a victory for me. கிறிஸ்டியனா இருந்தாவே நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஏன்னா சபை என்பது ஜெயிக்க பிறந்தது. Church was born for victory. நீ அவர் குதிங்கால கடிப்ப, அவர் உன் தலையை நசுகுவார். அதுக்குதான் சபை. The church, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19 21 வசனங்களை முடிய வாசிக்கும் போது the Lord emphasizes how the church, the body of Christ is above everything. உலகம் இல்லைங்க, உலகத்தின் பொருளாதாரம் இல்லைங்க, கிரிப்டோ கரன்சி இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரன்கள் இல்லைங்க. உங்களை இந்த ஆண்டு கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். உங்க தலைமையில கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாராக. இந்த ஆண்டு உங்களுக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பாராக. பெரிய பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க. உங்க வேலையில கர்த்தர் உயர்த்துவாராக. நீங்க செய்ய போகிற காரியத்துல பன்மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தோக்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்க சபைக்கு இல்ல இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த வருஷம் லீவ் போடாம சர்ச்சுக்கு ஒவ்வொரு வீக்கும் வர போறீங்க, கையை உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். நல்ல கையை உயர்த்துங்க. தகப்பனே, இவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க. இந்த வருஷம் நான் லீவ் போடாம சண்டே சர்ச்சுக்கு வரணும்னு இந்த பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றும்படி உங்களுக்கு பலத்தை, கிருபையை, சுகத்தை தரும்படி கேட்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வியாதி வரக்கூடாது. இந்த வருஷம் இவங்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இந்த வருஷம் இவங்க சிக்காக கூடாது. வரும் முன்னே அவர்கள் அதை விட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த சென்னை பட்டணத்தை வந்திருக்கிற எந்த இன்ஃபெக்ஷனும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. கோவிட்ல எங்க சபையில ஒருத்தரை கூட சாக விடாத அதே ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கிற. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, என் பெயர் வெற்றி. ஹல்லேலூயா. ஏன்னா சபைக்குள்ள இருக்கிறீங்க. சபை எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக. சரி, தலையா இயேசு இருக்கிறார். காலுக்கு கீழே என்ன இருக்குது? துரைத்தனங்கள். எல்லாரும் சொல்லுங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை, கர்த்தத்துவம் இம்மையில மாத்திரமில்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான அவர் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள். எழுதிக் கொள்ளுங்க. ரூல், authority, power and dominion. Every name that is invoked. எந்த பேர்லாம் யூஸ் பண்றாங்களோ இந்த பூமியில இருக்கும்போதும் சரி, அடுத்த உலகத்தில் இருக்கிறதும் சரி, எந்த பேரை யூஸ் பண்ணாலும், எந்த நாமத்தை பயன்படுத்தினாலும், நான் சொல்ல நல்லா உள்வாங்கிக்கிட்டு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஜெயாலியாம் இயேசு கிறிஸ்து. கையை தட்ட மாட்டேன். சிலர் பேரை சொன்னாலே உங்களுக்கு பயம் வருது இல்ல? இந்த வருஷம் அதுக்கு பயப்பட மாட்டீங்க. இந்த வருஷம் பயப்படாதீங்க. சபைக்கு விரோதமா இருக்கிற பெயர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். சபையே, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் பெரியவர். உங்களோட கூட இருந்து உங்களுக்கு வெற்றி தர போகிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் ஒரு நிமிஷம் உங்க தலை மேல வலது கையை வைங்க பாப்போம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என் பெயர் வெற்றி. என்னுடைய வாழ்க்கை
இன்று முதல் வெற்றியாய் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? தாவீது பாருங்களேன், அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை தமிழ்ல காப்பாற்றினார்னு போட்டுட்டாங்க. தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். எத்தனை பேர் இது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்றீங்க? அந்த தாவீதுக்கு பக்கத்தில் அண்டர்லைன் பண்ணி பேரை கீழே உங்க பேரை போட்டுருங்க. ஆல்வின் சொல்லுகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். 1 நாளாகமம் 18:13. 1 நாளாகமம் 18:13. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 18:13. இன்னைக்கு நான் சொல்ற இந்த வசனங்களை எல்லாம் இந்த வருஷம் நீங்க மறக்கவே கூடாது. நம்முடைய தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்லுவோம்? 2 கொரிந்தியர் 2:14. செகண்ட் verse 1 கொரிந்தியர் 15:57. யாத்திராகமோ 14:14. உபாகமோ 20:4. இது எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்த வசனங்கள். இதெல்லாம் வெற்றியை குறித்த வசனங்கள். இதை மறந்துடக்கூடாது. 1 நாளாகமம் 18:13 தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தந்தாராம். இந்த வருஷம் உங்க வேலையில வெற்றியை கொடுக்க போறார். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வெற்றியை கொடுக்க போறார். ஆண்டவரே, இந்த வருஷம் என்னுடைய வேலையை ஜெயாளிகளை எழுப்புவது, ஜெயிக்கிறவங்களை உருவாக்குவது. என்னுடைய வேலை ஜெயிக்கிறவங்களை உருவாக்குவது. நானும் ஜெயிப்பேன், ஜெயிக்கிறவங்களை உற்சாகப்படுத்துவேன். இந்த ஆண்டு ரூபாவில வெற்றி மேல வெற்றி. உட்காருங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய வெற்றிக்கு காரணம். சங்கீதம் 44:6-7. தாவீது சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். யாராவது ஆமேன் சொல்லுங்க சத்தமா. இந்த ஆமேன் டக்குன்னு விட்டுறாதீங்க. எப்போதும் என்ன சொல்லுங்க? ஆமேன் சொல்லுங்க. எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறேன். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பா. உங்க சத்துருக்களுக்கு வெக்கத்தை கொடுப்பார். உங்களை யார் வெக்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போயிருவாங்க. உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். சங்கீதங்களில் 60:12, சங்கீதம் 108:13 ரெண்டும் ஒரே வசனத்தை தான் கொடுக்குது. அது தமிழ்ல பராக்கிரமம் என்று போட்டப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் வெற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. With God we will gain the victory. வாசிங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். We will gain victory. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எத்தனை பேர் இதுக்கு ஆமென்னு சொல்ல போறீங்க? நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ள போகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உன் சத்துருக்களை நீ தேடியும், உன் சத்துருக்களை உனக்கு இச்சகம் பேசி அவருடைய மேடுகளை நீ, உங்களுக்காக கர்த்தர் இந்த ஆண்டு யுத்தம் பண்ண போகிறார். உபாகமம் 28:7 எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். எத்தனை பேரு ஒரு வைராக்கியமா இருக்கிறீங்க? உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர்,
முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விபரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.